திருச்சியில் காங்கிரஸ் சார்பாக மகளிர் மாநாடு நடைபெற்றது. தற்பொழுது அதன் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மோடி அவர்களாலே, அமித்ஷா அவர்களாலே நடத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு காரணம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த பேஸும் கிடையாது, அடிப்படை கிடையாது. இருக்கிற கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு போகிறது கிடையாது. ஆக ஜனாதிபதி தேர்தல், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் தேர்தல், வருகிற பாராளுமன்ற தேர்தல், இவற்றிலே எல்லாம் பேக்டோர் வழியாக, பின்புற வாசல் வழியாக காங்கிரஸ் இங்கே வந்து பலமாக இருக்கிறது, திமுக பலமாக இருக்கிறது. பிஜேபிக்கு எந்த பேஸும் கிடையாது. அதனால பேக்டோர் வழியாக கால் பதிக்க பிஜேபி முயற்சிக்கிறது. இந்த முயற்சிக்கான சதி வேலைகளை பிஜேபி பின்னி வருகிறது. ஒரு காலத்திலேயும் பிஜேபி தமிழ்நாட்டிலே காலூன்ற முடியாது, வெற்றி பெற முடியாது. அமைச்சர்களை, அரசு பொறுப்பில் இருப்பவர்களை, பல்வேறு அரசு இயந்திரங்களை, இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கமிஷன், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் பயன்படுத்தி அரசாங்கம் தவறான வகையில் சிலரை அச்சுறுத்தியும் சிலரை ஆசை காட்டியும் தங்கள் வசப்படுத்திக் கொள்வதற்காக பிஜேபி அரசும் பிஜேபியும் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் சுமத்த விரும்புகிறேன். அதற்கு அடிப்படை இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சண்டை போட்டாங்க, பிரிஞ்சாங்க. செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, விசாரணை வேண்டும் என்றார்கள், அரசு மட்டத்தில் என்றார்கள். பிறகு அகில இந்திய அளவில் நீதி விசாரணை என்றார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சராக இந்த பன்னீர்செல்வம் உட்பட எல்லாரும் சேர்ந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்றாங்க. அது உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்ட விசாரணையாக இருந்தாலும் சரி, சிபிஐ விசாரணையாக இருந்தாலும் சரி, நடக்கட்டும். அப்படி நடந்து நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லட்டும், நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அப்படி நடத்தப்படுகிற அந்த விசாரணை தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இருக்கிற ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார அமைச்சர், எய்ம்ஸ் டாக்டர்ஸ், நாட் ஓன்லி தட், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், பிரதமரையும் உள்ளடக்கிய விசாரணை வேணும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் நன்றாக இருக்கும்போது வீட்டில் வந்து விருது சாப்பிட்டுட்டு விசாரிச்சுட்டு போன மோடி 75 நாள் மரணப்படுக்கையில் ஜெயலலிதா கடந்த போது ஏன் ஒரு நாள் கூட பார்க்க வரவில்லை? அதனுடைய மர்மம் என்ன? ஏன் சுகாதாரத்துடைய அமைச்சர் வரவில்லை? ஏன் ஹெல்த் செக்ரட்டரி வந்து பார்க்கவில்லை? இதுக்கெல்லாம் என்ன பின்னணி? எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்த போது இந்திரா காந்தி அம்மார் பிரதமர் அங்கேருந்து ஓடோடி வந்து பார்த்தார், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினார். ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் வேணும், என்ன சிகிச்சை வேணும்னு வாதித்தார். உடனடியாக அமெரிக்காவை கொண்டு போகிறதுக்கு விமானம் முதல் ஏற்பாடு செய்து அனுப்பினார். இப்போ இருக்கிற பிரதமரோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இங்கே இருக்கிற அமைச்சர்களையோ அதிகாரியோ முதலமைச்சரோ கூப்பிட்டு இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது, ஃபர்தராக என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் அமெரிக்கா போகட்டாலும் பக்கத்துக்கு இருக்கிற சிங்கப்பூருக்காவது 3 மணி நேரத்தில் தனி ஃப்ளைட்டை கொடுத்து கொண்டு போயிருக்கலாமே. அதற்கான எந்த முயற்சியையும் ஒரு நாள் 2 நாளில் திடீர்னு இறக்கல. அவர் 75 நாள் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த ஒரு செல்வாக்குள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். அவரை காப்பாற்ற ஏன் மத்திய அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? பிரதமர் நண்பர் தானே, வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டவருக்கு மரணத்தில் போராடுகிற ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு மனம் இல்லையா? ஏன் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கவில்லை? ஆக இந்த எல்லா பின்னணியும் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன்.